ரதிய கடுப்படியில் இன்றைக்கி அக்கா சுள்ளுன்னு மழைக்கு இதமாக சுள்ளுன்னு சட்னி ஒன்று பண்ண போகிறேன். பச்சை மிளகா சட்னி. இது அடிக்கடி அக்கா வீட்டில் செஞ்சு நல்லா சாப்பிடுவேன். ரொம்ப 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 எனக்கு பிடிக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கா. இன்றைக்கி அக்கா செய்கிறத பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள், சரியா? இப்போ வந்து ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டேன் அக்கா. ஆயில் கொஞ்சம் ஊற்றி காய வச்சுருக்கேன்ப்பா. ஒரு 4 ஸ்பூன் போல் ஆயில். உருட்டு பருப்பையும் நம்ம சேர்த்தே போட்டுடலாம். இதுவும் ஒரு ஸ்பூன். இதை நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வறுத்துக்கலாம், பொன்னிறமாக. இப்போது பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இந்த நேரம் போதும், கருக விட வேணாம். அவ்வளோதான். அக்கா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடும். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அக்கா பச்சை மிளகா சட்னிக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 15 பச்சை மிளகா 2 உடச்சி வச்சுட்டேன். இது வந்து ஆயிலில் போடும்போது வெடிக்க சான்ஸ் இருக்குது, அதனால் உடச்சி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் பச்சை மிளகா. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸு இஞ்சி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே மொத்தமாக போட்டு நம்ம அப்படியே வதக்கணும். அப்படியே போட்டுடலாம் ஆயிலில். மீதி இருக்க ஆயிலில் போட்டுட்டு வதக்கும் போது எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது பச்சை மிளகா முழுசாக அப்படியே போட்டோம்னா நம்ம ஆயிலில் போடுறதுனால டப்பு டப்புன்னு வெடிக்கும். அதனால் அக்கா 2 உடச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே லைட்டாக கீரலை போட்டுக்கிட்ட கத்தி வச்சு கீரல் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் கரைக்கும். நல்லா வதக்கி கொடுப்போம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுக்கிறதுக்கு ஆயில் ஊற்றினேன் அக்கா 4 ஸ்பூன். அதுவே கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆயில் இருக்குது பாருங்கள். இதிலே நம்ம நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாவும் அந்த சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கணும். பச்சை மிளகா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே வதக்கணும். இங்கே பார்த்தீங்களா, இப்போது வதங்கிருச்சு. போதும். இந்த வெள்ளை வெள்ளையாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இதை அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுருவோம். அவ்வளோதான், ஆறிடுச்சு. அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். இப்போ அக்கா ஜாரில் போட்டேன். இதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் கல் உப்பு எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சமாக புளி பாருங்கள், இவ்வளோ தான் போடுறேன். ரொம்ப காரமாக வேணுங்கிறனால அவ்வளோண்டு புளி போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு நல்லா பிடிக்கும் அப்படின்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு 1/2 ஸ்பூன் கல் உப்பு மீடியம் ஸ்பூனில் எடுத்துருக்குறேன். இதை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சிடும். அவ்வளோதான், அரைச்சிட்டு வந்தாச்சு. சட்னி பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த பதமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் சுத்தணும் இல்லை. இதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப காரம் பிடிக்கலை அப்படின்னு சொன்னாக்கா அவ்வளோ காரம் வராது. நம்ம பச்சை மிளகா நல்லா வதக்கிறோமா, காரம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் புளி டேஸ்ட் பிடிக்கிறோம், புளி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் புளி டேஸ்ட் பிடிக்காது, அதனால் அக்கா கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். அக்காவுக்கு பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்குலாம் புளி டேஸ்ட்டே பிடிக்காது, அதனால் அக்கா கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். இப்போ இதை பவுலுக்கு மாற்றிட்டு குட்டியாக ஒரு தாளிசம் போடுவேன். என்னப்பா, இப்போ அக்கா தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு பாருங்கள், 1 ஸ்பூன் போல் தான் ஆயில் விட்டுருக்கேன். அடுப்பில் அந்த ஆயில் கொஞ்சம் நல்லா காயட்டும். அவ்வளோதான், எண்ணெய் காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். காஞ்ச மாதிரி இருந்துச்சு, இன்னும் காயணும் போல் இருக்குது. கொஞ்சம் அப்படியே நல்லா செவக்கட்டும். அவ்வளோதான், அக்கா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கடுகு பொடிஞ்சிருச்சு, உருட்டு பருப்பு நல்லா சிவப்பாயிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போடுவேன். ரொம்ப பயம் அக்காவுக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கரண்டியில் தாளிக்கும் போது ஒரு நாள் ரொம்ப நெருப்பு பிடிச்சிச்சு, அப்படியே குப்புன்னு. அதனால் ரொம்ப பயம். அவ்வளோதான், போதும். இப்போ நம்ம பவுலில் வடித்து வச்சுருக்க சட்னியில் அந்த தாளிசத்தை ஊற்றிடும். இது சும்மா தாளிசா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தாளித்து ஊற்றி கொஞ்சம் கிளறி எடுத்திங்கன்னா இந்த சட்னிக்கு ரொம்ப 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 டேஸ்ட் கிடைக்கும். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு காரம் பிடிக்காதவங்க நல்லா பச்சை மிளகாய் நம்ம கறியை விடாமல் பச்சை மிளகாய் எண்ணெயில் வதக்கிடணும். வதக்கிட்டோம்னா காரம், நம்ம பச்சை மிளகா சாப்பிட்ற அளவு காரம் இருக்கவே இருக்காதுப்பா. புளி பிடிக்கிறவங்க கொஞ்சம் புளியை வச்சுக்கோங்க. இது எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம், எத்தனை தோசை வேணாலும் சாப்பிட்லாம். இன்றைக்கே செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள். அக்கா ரதிய கடுப்படியில் வெரைட்டி ஆஃப் சட்னி. இது வந்து 36 அக்கா அவங்களுக்கு போடுறேன். எல்லாமே எங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ட சட்னி தான். எல்லாமே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அக்கா வீடியோவில் போய் பாருங்கள். பார்த்து செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அக்கா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.